எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். தினந்தோறும் ஓத வேண்டிய மிக முக்கியமான திக்ர்களாகும் இது. இந்த திக்ர்கள் ஓதி வந்தால் நம் அனைத்து பாவங்களும் நீங்கும், நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. துன்பம், கவலை, நோய், கடன் அனைத்தும் நீங்கும். மிக சிறந்த திக்ர்களாகும் இது. ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்ர்கள் ஓதி அல்லாஹ்விடம் நாம் துவா செய்து வரலாம். இரவிலும் தூங்கும் பொழுதும் நாம் இந்த திக்ர்களை ஓதிவிட்டு தூங்கினால் மிகவும் பாதுகாப்பு அல்லாஹ் அளிப்பான். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா வல்லாஹு அக்பர் வலா ஹவ்லா வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இந்த திக்ரை நாம் தினந்தோறும் தொடர்ந்து ஓதி வந்தால் மரத்தின் இலைகள் உதிர்வது போல் நம் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த திக்ராகும் இது. ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். தினசரி 100 முறை ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது. நம் தேவைகளும் நிறைவேற இந்த திக்ரை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதக்கூடிய மிகவும் சிறந்த திக்ராகும் இது. இந்த திக்ர் ஓதுவினால் மிகவும் அதிக நன்மை நம் வாழ்வாதாரத்துக்கு அனைத்து தேவைகளும் நிறைவேறவும் இந்த திக்ர் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். பல ஹதீஸ்களிலும் இந்த திக்ர் முக்கியமாக குறிப்பிட்டு உள்ளார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இந்த திக்ரை ஓதிக்கொண்டும் இருக்கலாம். மிகவும் சிறந்த அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த திக்ராகும் இது. தினந்தோறும் 500 முறை ஓதினால் மிகவும் நல்லதாகும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் இந்த திக்ரை நாம் 100 முறை ஓதினால் மிகவும் சிறந்தது. நம்முடைய பாவங்கள் நீங்கினாலே நமக்கு அனைத்தும் வெற்றியாக அமையும். இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம்.